நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிரேக் டைம் 5. நான் செய்தித்தாள்களை பார்க்காம விட்டுட்டேன். காலையில பார்த்தா பிக்காயின் விலை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன் இப்படி ஆச்சுன்னு இப்போ சொல்றேன். சரி, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதோ. 1. உலக பொருளாதார அழுத்தம். வங்கிகள் வட்டி விதங்களை உயர்த்தப்ப போர்தா சொல்லார்கள். இது கிட்டோ போன்ற ரிஸ்க் உள்ள முதலீடுகளை பாதிக்கும். 2. டாலரின் பலம். டாலர் பலமா இருக்கும் போது பிட்காயின்ல இருந்து பணம் வெளியில போயிடும். போயிடும். 3. அரசாங்கத்தின் புதிய விதிகள். புது விதிகள் அல்லது பயமுறுத்தும் செய்திகள் வரும்போது பெரிய முதலீட்டாளர்கள் சீக்கிரமா விட்டுடுவாங்க. 4. லிக்விடேஷன் மற்றும் லெவரேஜ். விலை குறையும் போது லெவரேஜ் பண்றவங்க பணத்தை இழந்துவாங்க. இது விலையே இன்னும் வேகமா குறைக்கும். 5. லாபம் எடுத்தல் மற்றும் மைனர்கள் வெத்தோண்ட். மைனர்கள் அவங்க செலவுகளை சமாளிக்க விலை குறையும் போது அதிகமா விற்பாங்க. அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் லெவல்ஸ் உடையும் போது கம்ப்யூட்டர் புரோகிராம்கள் தானாவே விற்க ஆரம்பிச்சிடும். சுருக்கமா சொல்லணும்னா பல காரணங்கள் ஒன்னா சேர்ந்துதான் இப்படி ஆச்சு. ஒரே ஒரு காரணம் இல்லை. அடுத்தது தமிழ்ல ஒரு சின்ன விளக்கம் வேணுமா? அதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இது நிதி ஆலோசனை இல்லைங்க. பிரேக் டைம் 0.5